என்னடா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. என்னோட லைஃப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து இவ்ளோ வருஷமா நடக்குமா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ நடக்குது. அது என்னன்னா, நான் வந்து சேலம்ல டான்ஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் வந்து ஆயிடுச்சு. நம்ம கிளாஸோட பேர் வந்து தனகிருஷ்ண நாட்டியாலயான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் ஜர்னில இதுவரைக்கும் நம்ப வந்து கிளாஸுக்காக ஒரு தனி ஃபங்ஷன் அப்படிங்கிறது இதுவரைக்கும் பண்ணதில்ல. நெறைய சேலம்ல வந்து பண்றாங்க. ஏன் நம்ப பண்ணதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நெறைய செலவு வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனாலயே, மோஸ்ட்லி நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருவேன். சலங்க பூஜையா இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோவில் ஃபங்ஷன் வரும்போதே மினிமலைஸ்டா அத வந்து பண்ணிருவோம் அப்படியே. ஸோ அந்த மாரியே பண்ணி, பண்ணி டான்ஸ் கிளாஸ் பேர்ல ஒரு ஈவென்ட் அப்படிங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அத செலிப்ரேட் பண்றதுக்காக இன்னைக்கு ஹால் பார்க்க போறேன். அப்படியே காலையில குளிச்சு ரெடியாயி சாப்பிட்டுட்டு, எங்க பாட்டிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போயிட்டேன். இங்க தான் நம்மளோட கிளாஸோட ஃபங்ஷன் வந்து நடக்க போகுது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த இடம். இவ்ளோ பெரிய இடத்துல நம்ம ஃபங்ஷன் வைக்கிறோமா? அப்படின்ற மாரி இருந்தது. இதுக்கு முழுக்க, முழுக்க நமக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேலம்ல ஹேஷ்டாக் ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூவா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து எல்லாமே எடுத்து பண்றாங்க. அப்புறம் அவங்க கிட்ட அப்படியே வந்து பேசிட்டு, அப்புறம் என்னங்க ஒரு லெமன் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு டீ ஷாப்ல உட்காந்து லெமன் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நம்ம யஷ்வந்த்க்கு வந்து லஞ்ச் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால நானும் எங்க பாட்டியும் லஞ்ச் எடுத்துட்டு அவன் ஸ்கூலுக்கு வந்து போயிருந்தோம். அப்படியே லஞ்சும் குடுத்துட்டு அவனுக்கு ஒரு பாயும் சொல்லியாச்சு. அடுத்தடுத்த அப்டேட் நம்ம ஃபங்ஷன் பத்தி அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல சொல்றேன்.